தர்ஷினியா பானு, ஆள்கடத்தல் வழக்கில் இன்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகலுக்குள் பூவை ஜெகன்மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினரான பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராமும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், நேரில் ஆஜராகவில்லை என்றால் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய வேண்டும் என்றும் பிற்பகல் 2:30 மணி வரை கெடு விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆள்கடத்தலில் காவல்துறையினரின் அரசு வாகனத்தை பயன்படுத்தியதாக ஏடிஜிபி ஜெயராம் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். இதில் பெண்ணின் வீட்டாருக்கு ஆதரவாக கூலிப்படையினர் மூலமாக இளைஞரின் தம்பியை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமுக்கு உதவுவதற்காக காரில் கடத்தியதாக புகார் கூறப்பட்டது. இதையடுத்து கடந்த சனிக்கிழமை பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரணைக்கு அழைப்பதற்காக அவரது வீட்டுக்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். 5 மணி நேரம் காவல்துறையினர் வீட்டின் முன்பாக குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வீட்டிற்குள் சென்ற போது பூவை ஜெகன்மூர்த்தி அங்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து பூவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏடிஜிபி ஜெயராம் ஒரு இளைஞரை கடத்துவதற்காக காவல்துறையின் வாகனத்தை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாக ஜெகன்மூர்த்தியின் உதவியுடன் ஒரு இளைஞரை அந்த வாகனத்தில் கடத்தியது உண்மையா இல்லையா என்பது தொடர்பாக கேள்வியை எழுப்பியதுடன் இந்த பிரச்சனை தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராம் இன்று பிற்பகல் 2:30 மணிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இதே போல ஆள்கடத்தலுக்கு உதவியதாக கூறப்படும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிற்பகல் 2:30 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என இருவருக்கும் கெடு விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒருவேளை ஆள்கடத்தலுக்கு வாகனம் கொடுத்து உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராம் நீதிமன்றத்தில் பிற்பகல் 2:30 மணிக்குள் ஆஜராகவில்லை என்றால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் பரபரப்பு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தர்ஷினியா பானு.